எதிர்கட்சிக்காரன் பிரதமர்னு வரவேற்றா எடப்பாடி அவன் அடிமை, தவிழ்ந்த பாடின்னுவாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, கள்ள உறவு வச்சுக்கிட்டு இவங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா சரண்டர் டு பிஜேபி தாங்க. காரணம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சமீபத்துல இந்த நிதி ஆயோக் கூட்டம் டெல்லியில நடந்தது. 2-3 வருஷமா நம்ம முதல்வர் அத பாய்காட் பண்ண, கலந்துக்கிறது இல்ல. என்ன காரணம் சொன்னாருன்னா, அவரே காணொலியில போட்டது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்றதால. சரி, இப்ப என்ன வஞ்சனை எல்லாம் முடிஞ்சிடுச்சா? ஏன் திடீர்னு போனாரு? சரி, போனவர் அதை மட்டும் அட்டன் பண்ணிட்டா வந்தாரு? தனியாக மோடியை சந்தித்து 40 நிமிஷம் பேசினார். என்ன பேசினார்கள்? தனியாக RSS தலைவர்களை சந்தித்து பேசினார்கள். எல்லாம் எதுக்குன்னா, டாஸ்மாக்ல சிக்கிட்டாங்க, கடுமையா சிக்கி இருக்காங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின் வீட்டு வரைக்கும் அந்த விசாரணை போகுது. அப்ப அதுல இருந்து கைதுல இருந்து தப்பிக்கணும், ஊழல் புகார்ல இருந்து மந்திரிகள்லாம் தப்பிக்கணும்ன்றதுக்காக பேக்டோர்ல போயிட்டு பிஜேபியும் RSS அணைத்து கொள்பவர்கள். அதனாலதான் இன்னைக்கு தென்னரசு சொல்ற, தங்கம் தென்னரசு பெருமை. எந்த மோடி இந்த நாட்டை பிடித்த சனியன்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அதே மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது நமக்கு பெருமைனா எனக்கு புரியலைங்க. அதாவது இன்னியும் இவங்க இந்த ஏமாற்று வேலையை செய்து சிறுபான்மையினர் வாக்குகளை வாங்கிடலாம் நினைச்சாங்கன்னா அதெல்லாம் மக்கள் விழித்து கொண்டார்கள். 2வது, விசிக இப்ப எல்லாத்துக்கும் என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா, திமுக இல்ல பாஜக வந்துரும். சரி, பாஜகவோட திருமாவளவன் ஆட்சி அணி சேர்ந்ததே கிடையாதா? கூட்டணி வச்சதே கிடையாதா? அதனால இருக்காங்க, இவங்களும் கூட்டணியில இருந்திருக்காங்க. அதனால இதெல்லாம் சும்மாங்க.